உண்ணாவிரதம் இருந்தோம் சார். எங்க ஒரு வார்த்தை கூட கேட்கல, ஒரு வார்த்தை கூட கேட்காம அவங்க ஜல்லிக்கட்டு நடத்தினாங்க. இது எங்க தப்பு கிடையாது. ஆனா புதுக்கோட்டையில நாங்க வாபஸ் வாங்கவே இல்ல. வாபஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு காலைல நாங்க எல்லாரும் ஒண்ணு கூடுறோம். பொம்பளை பிள்ளைங்க கூட பார்க்காம இழுத்து அடிச்சுங்க. அவ்வளவு கொடுமை சார். தாங்க ரோட்ல நீங்க எல்லாரும் வேடிக்கை கூட பாக்குறாங்க. யாருமே எங்களுக்காக வந்து பேசவே இல்லை. நாங்க யாருக்காக போராடிட்டு இருக்கோம்? எங்க வீட்டுல மாடு இருக்கா இல்ல நாங்க எதுக்காக போறோம்? பையன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் யாருக்கு நடக்குது? ஏன் நாங்க எல்லாரும் ஒன்னாதானே இருந்து போராடிட்டு இருக்கோம்? ஏதாவது வன்முறை நடந்துச்சா எங்க போராட்டத்துல? புதுக்கோட்டை வந்து வாபஸ் வாங்கிடுச்சு, புதுக்கோட்டை தான் ஜல்லிக்கட்டு நடந்துச்சு அப்படிங்கிற வதந்திய தயவு செய்து யாரும் நம்பாதீங்க. நாங்க உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கோம். நேத்துல இருந்து உண்ணாவிரதத்துல இருக்கோம். நாங்க இன்னும் சாப்பிடல. நாங்க சாப்பிட்டு 4 வேளை ஆயிடுச்சு, இன்னும் சாப்பிடல. நாங்க இங்க இருக்கவங்க எல்லாமே உயிரை கொடுத்து காலையில அடி வாங்கிட்டு ரோட்ல அடி வாங்கி ரோட்ல தூக்கி எறிறாங்க சார். எங்களை அந்த அளவு நாங்க போராடிட்டு இருக்கோம். தயவு செய்து வதந்திகளை நம்பாதீங்க. வந்தே மாதம் சொல்லும் போது யார் சார் கை வைப்பாங்க மேல? அவங்க கை வைக்கிறாங்க சார். மேல கை வச்சு எங்களை பிடிச்சி இழுக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சார் அதிகாரம் இருக்கு அதுக்கு? அவங்களும் தமிழர் தானே. அவங்க உடம்புல தமிழ் பற்றி இல்லையா? யாருக்காக நாங்க போராடுறோம்? ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தாங்களா? அத பாதி பேருக்கு மேல விவசாய குடும்பம் கிடையாது சார். ஆனா நாங்க விவசாயிகளுக்கு மட்டும்தான் நாங்க வந்துட்டு இருக்கோம். நாங்க என் வீடு வந்து விவசாய குடும்பம் கிடையாது. ஆனா விவசாயிகளுக்காக மட்டும்தான் நாங்க வந்துட்டு இருக்கோம். இங்க பாக்குறவங்க உங்க யாருக்குமே உணர்வு இல்லையா? எங்களுக்கு எல்லாமே நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. வதந்திகளை நம்பாதீங்க. நாங்க இன்னும் போராடிட்டு தான் இருக்கோம். சட்டத்தை